சார் இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நடந்திருக்கு சார். நேற்று நைட்டு வந்து நடந்திருக்கு. ஒரு 2லேருந்து 3க்குள்ளே நடந்திருக்கு. 3:30 மணிக்கெலாம் அந்த கொலை பண்ணி அந்த பாடியை வந்து பெட்டியில் வச்சு துண்டு துண்டாக நறுக்கி பெட்டியில் வச்சு 3:30 மணிக்கெலாம் மெயின் ரோடில் வச்சுட்டாங்க. மெயின் ரோடுனா இந்த குமரன் கோயில் வீடுன்னு சொல்லுவோம். அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு நடந்துகிட்ருக்கு. அந்த வீடு பக்கத்தில் பெட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்த ஒருத்தர் ரத்தம் அந்த மாதிரி வந்துட்டு இருந்திருக்கு அந்த பாக்ஸ்குள்ளேருந்து. பார்த்தோன்னே அங்கே போன பேட்ரோல் போலீஸை கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குங்கன்னு சொன்னோன்னே அவங்க உடனே வந்து இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. காலைல ஒரு 6 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. யார் என்னன்னு சொல்லிட்டு காலைல வந்து இது நடந்த சம்பவத்தை வந்து அவங்க போலீஸ் மூலிமா வந்து விசாரிக்கிறப்போ நான் இந்த ஏரியா வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறனால எல்லா வீடுமே வீடு வீடாக செக் பண்ணோம். எங்கள் பசங்க யார் தங்கியிருக்கா, ஃபேமிலி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடாக வந்து ஏறி பார்த்தாங்க. அப்போ வந்து அவர் ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்து வச்சுருந்தார். அதுவும் நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அந்த பர்சன் வந்து இது எனக்கு தெரியுமான்னு என்ன கேட்டார். நான் அவரை பார்க்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா என் வீடோட பின்னாடி வீட்டில் தான் இருக்கார். பார்த்துட்டு எல்லாருக்குமே விசாரிக்கும் போது அவரோட இது ஃபேஸ் யாருக்குமே சரியாக தெரியல, ரெகனைஸ் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக ஒரு தெருவு இருக்குது சார், அதையும் பார்த்துருங்கன்னு சொல்லும்போது தான் என் வீட்டுக்கு பின்னாடி வீட்டில் இருக்கிறது தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3:30க்குள்ளே இந்த சம்பவம் ராத்திரி நடந்திருக்கு. அதாவது கொலை பண்ணி துண்டு துண்டாக ஆக்கியிருக்காங்க. துண்டு துண்டாக இப்போ வெட்டி பெட்டியில் ட்ராலி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வெட்டி பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு இவரும் கையில் அடிபட்டிருக்கு. 2 பேருக்குள்ளே தகராறு வந்திருக்கு. அது வந்து அந்த லேடி வந்து மேபி ப்ராஸ்டியூட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கன்ஃபார்மாக தெரியல எனக்கு. அவங்க வந்து இங்கே வந்து இறக்கி விட்டு போயிருக்காங்க. அவன் தம்பி வந்து இங்கே வந்து விசாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு தகவல் அவங்களுக்கு கிடைக்காதனால மறுபடியும் போயிட்டாங்க. காலையில் அந்த பொண்ணோட பாடி வந்து பாக்ஸ் எடுத்திருக்காங்க. எடுத்து விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா கடைசியில் பக்கத்தில் தான் ஒருத்தர் வந்து அதை வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் கிட்டத்தட்ட சொல்ல போனால். அந்த இருக்கிற ஒருத்தர் அந்த பொண்ணை கொன்னுட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. அவரை வந்து இப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. விசாரணை நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி சம்பவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்குற வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இது அரசாங்கமும் காவல்துறையும் நீதிமன்றங்களும் சரியான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா 35 வருஷமாக நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறோம். இந்த மாதிரி சம்பவம் நான் இதான் முதல் தடவை பார்த்துருக்கேன். நான் நியூஸ் பேப்பரில் டிவியில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி எங்கெங்கே நடக்குதுன்ட்டு. இந்த தெருவில் அது நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இது நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கான்றது வந்து எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அந்த பையனை கூட நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நான் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது தான் அந்த பையனோட முகத்தையே நான் பார்த்தேன். இவங்க நான் இத்தனைக்கும் நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து நல்லா பேசி போகலாம் வர இருப்போம். இவரை நான் பார்த்ததே கிடையாது. இப்போது பண்ணும்போது தான் தெரியுது இவர் இந்த இதை பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இது தொடர்ந்து நடக்காமல் நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறைக்கு நம்ம கேட்டுக்கொள்ளும். என்ன மாதிரி சூழல் என்ன மாதிரி சூழல் ஆயிருக்கும் அப்படின்னா பாக்ஸில் கொண்டு ட்ராலி பாக்ஸு சார். அது ட்ராலி பாக்ஸ்னால் பெரிய அந்த இதெல்லாம் போவோம் இல்லையா, ஃபாரின்லாம் போகும்போது பெரிய பாக்ஸ் கொண்டு போவோம் இல்லையா, அந்த இழுத்துட்டு போகிறது. அந்த பாக்ஸில் பெரிய பாக்ஸில் பீஸாக போட்டு தான் உள்ளே வச்சுருக்காப்புல. அந்த பாடியை பீஸாக போட்டு தான் உள்ளே வச்சுருக்காப்புல. பதட்டத்தில், அதாவது இது என்னென்னா அவங்களோட பிரதர்ஸும் சிஸ்டரும் அவங்க வர்ற மாதிரி இருந்தது காலையில். அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா வேகமாக எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த படிக்கட்டெலாம் கரெல்லாம் இருந்திருக்கு. இந்த வீடை கடைசியாக நாங்கள் பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சது. நம்ம போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் தான் ஃபுல்லாக செக் பண்ணார். அவருக்கு வீட்டை கூப்பிட்டு காமிக்கும்போது இதே மாதிரி பர்சன் அவர் ஃபுட்டேஜ் காமிச்சு இவர் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். இதே மாதிரி பர்சன் இங்கே இருக்காங்க, வேணால் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோன்னா அது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவரும் ஒரே மாதிரி இருந்தது. அவங்களோட விசாரணையோட விதத்தில் விசாரித்தாங்க. அவர் தான் உறுதியாகிடுச்சு. அதனால் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க சார்.